ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 2 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க காவேரி கட்டில் கொண்டு வந்துட்டாங்கல்ல. அப்போ குமரன் வந்து என்னப்பா நீ வாங்கிட்டு வந்துட்டியானோடனே, ஆமா மாமா அப்புறம் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டில உள்ள இறக்கிடுறாங்க. இங்க யமுனா வந்து கட்டில ஏறி ஏறி குதிச்சிட்டு இருக்கிறா. எல்லாருமா ஜாலியா கட்டில பத்தி பேசிட்டே இருக்காங்க. கங்காவும் குமரன் மட்டும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறமா குமரன் வந்து உன் கவலை எனக்கு புரியுது. ஆனா காவேரியும் பாவம் தானே அவளுக்கு தெரியாதுல்லன்னோனே, நம்ம போய் அவர்கிட்ட போய் கட்டில் வேணான்னு சொல்லுவோம் சொல்லிட்டு இவங்க 2 பேருமா கிளம்பி போயிடுறாங்க. போற வழியில கங்கா வந்து அப்படியே புலம்பிக்கிட்டே வர்றாங்க. இந்த மாரி நான் வீட்டுக்கு எதனாச்சும் செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியல. அம்மா வந்து காவேரி இருக்கிற நம்பிக்கையில தான் என்ன வீட்ட விட்டு போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி குமரன் கிட்ட பேசிட்டே வராங்க. அப்புறமா குமரன ஃபோன் பண்ணி அந்த அவருக்கு ஆர்டர் பண்ணாங்கல்ல, அவர்கிட்ட சொல்றாங்க. வீட்டுக்கு அனுப்பிறாதீங்க கட்டில. நாங்க வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஆஃபீஸ்ல என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து அஜய் கிட்ட வந்து கேட்குறாரு, "காவேரி எங்க?" அப்படின்னா, அப்ப அஜய் சொல்றாரு, "தெரியலையேன்னே அவங்க அப்பள்ள வந்தாங்க. ஏதோ ஃபோன் வந்துச்சு. அப்படியே ஃபோன் பேசிட்டே போயிட்டாங்க. எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிடுறாரு. "இல்ல அவள்ட்ட ஒரு முக்கியமான ஃபைல் குடுத்துருந்தேன். அது வேணும். உன்ட்ட ஏதாச்சும் சொன்னாளா அத பத்தினோனே?" "இல்லையேண்ணே. அப்படின்னா எதுவுமே சொல்லலையேண்ணே." அப்படின்னு சொல்லி அஜய் சொல்லிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்காவும் குமரனும் வண்டியில வந்து அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டே போய்க்கிட்டே இருக்காங்க. இங்க இங்க ஆஃபீஸ்ல என்ன ஆகுதுன்னா, அஜய் வந்து காவேரியோட கேபின்ல போய் என்னமோ தேடுறாரு. அப்ப பாத்து கரெக்ட்டா விஜய் வர்றாரு. "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் காவேரி வரலையா?" "இல்லண்ணே நீ ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானன்னோனே." அ விஜய் என்ன சொன்னாருன்னா, "இல்ல நான் ஃபோன் பண்ணிட்டேன். அவன் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா." "ஒரு முக்கியமான ஃபைல் அதனால தான். நீ இங்க இருக்காத சரி வராது. நீ வெளியில வா." அப்படின்னு சொல்லி அஜய வெளியில வர சொல்றாரு. அப்போ வரவும் கரெக்ட்டா காவேரி வராங்க. அப்ப விஜய் அங்க இல்ல. காவேரி வந்தோனே அஜய் வந்து ரொம்ப சத்தமா சொல்றாரு. "என்ன நீங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டீங்க? அண்ணன் உங்கள எப்படி தேடிட்டு இருக்காரு தெரியுமா? ஏதோ ஃபைல் தந்தாராம்லான்னோனே." இப்ப அஜயோட சவுண்ட கேட்டு விஜய் வெளியில வந்து எட்டி பார்க்குறாரு. வேகமா வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி அவ கிட்ட கத்திட்டு இருக்கன்னோனே?" "என்னண்ணே அவங்க அப்படி பொறுப்பு இல்லாம போயிட்டாங்களான்னோனே." இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. அதான் நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா நான் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அதுவும் இல்லாம ஃபைலே இவர்கிட்ட குடுத்துட்டு தான் போனேன்." அப்படின்னோனே, இப்ப விஜய் அஜய பார்க்குறாரு. அஜய் "இல்லண்ணே என்ட்டனா தரல." அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஒரு மேனேஜர் இருப்பார்ல, அவர் வந்து சொல்றாரு, "இல்லையே சார், மேடம் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க. ஃபைல் கூட உங்ககிட்ட தந்தாங்களேன்னோனே." இப்போ விஜய் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, "நீங்க போய் ஃபைல எடுத்துட்டு வாங்கன்னோனே." காவேரி ரூம்ல போய் அந்த மேனேஜர் ஃபைல் எடுத்துட்டு வந்து விஜய் கையில குடுத்தோனே, இப்ப அவர் வந்து மேனேஜர போ சொல்லிட்டு அஜய் கிட்ட வந்து விஜய் சொல்றாரு, "இங்க பாரு, தப்பு அவ உன்ட்ட சொல்லிட்டு போன பிறகும் நீ என்கிட்ட சொல்லாம இருந்தது. 2வது நீ ஃபைல் எடுத்து ஒளிச்சு வச்சது. 3வது நீ காவேரி கிட்ட சத்தமா பேசியிருக்க. நான் தான் இந்த கம்பெனியோட எம்டி. அவ என்னோட ஒய்ஃப். அவள கேள்வி கேட்க உனக்கு எந்த இதுவும் கிடையாது. அவ போவா, வருவா. உன் இடம் எதுன்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நீ கேபினுக்கு வான்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு. இப்போ அஜய்க்கு ஒரு மாரி ஆகுது. இப்போ காவேரி சொல்றாங்க, "இங்க என்ன பாஸ் இது? என்கிட்டனா" அஜய் கிட்ட பேசுறாங்க இந்த மாரி. "நீ என் ஃபைல் எதுக்கு நீங்க இப்படி ஒளிச்சு வச்சீங்க? நானா அவ்வளோ தூரத்துக்கு ஒர்த் இல்ல. என்கிட்டயே உங்க இதெல்லாம் காட்டுறீங்கன்னு" சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனாவ கூட்டிட்டு வந்து நிவின் வந்து ஐஏஎஸ் அகாடமில சேர்த்து விடுறாரு. அதுக்கு ரூ. 1,50,000 ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. "நீ கலெக்டர் ஆயிட்டு கூட என்கிட்ட எனக்கு வந்து காச திருப்பி தா" அப்படிங்கிற மாரி சொல்லி கொண்டு வந்து சேர்த்து விடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்காவும் குமரனும் போய் அவர்கிட்ட போய் காசு கேட்குறாங்க. அவர் ஐயோ! தர முடியாதுங்கிறாரு. அப்புறம் குமரன் எப்படிலாமோ கெஞ்சி ரூ. 1000 கம்மியா குடுக்குறாரு. அவங்க குடுத்த அட்வான்ஸ திருப்பி குடுத்துடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு செம சீன் என்கேஜ்மென்ட் நெனைக்கிறேன். கோயில்ல வந்து பசுபதி ஃபேமிலியும், அன்பரசு ஃபேமிலியும் நிக்கிறாங்க. ஜீப்ல வந்து விஜய் வர்றாரு. விஜய் இறங்குனோனே அப்படியே ஒரு கும்முடு போட்டுட்டு, பின்னாடி வந்து டோர ஓப்பன் பண்ணி காவேரிய சூப்பரா கீழ இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டு அப்படியே ஒரு ஒரு சுத்து சுத்தி விடுறாரு. அதோடயே அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்